Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. தங்கம் விற்கிற விலைக்கு அதை வாங்குறதே கஷ்டம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற நகைவாவது அடகு வைக்கலாம் அப்படின்னா அதற்கும் பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு. நகைக்கடன் வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே ரிசர்வ் வங்கி கடும் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். தற்போது இரண்டாவது முறையாக 9 வகையான கைட்லைன்ஸை வெளியிட்டிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள் தற்போது ஒரு டிராஃப்டாக வரைவு அறிக்கையாக தான் வெளியாகி இருக்கு. விரைவிலேயே அவை அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, அவை என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வங்கிகள் மற்றும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நகைக்கடன்களை மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த கைட்லைன்ஸ் மற்றும் ப்ரொசீஜர்ஸை ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. இது மக்களை நேரடியாகவே பாதிக்குது. நடுத்தர மக்களோட தலையில் இடியை இறக்கக்கூடிய வகையில் ரிசர்வ் வங்கி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சில கட்டுப்பாடுகளை ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நகையை முழு தொகையும் செலுத்தினதுக்கு பிறகு தான் திருப்ப முடியும். முன்பெல்லாம் வட்டியை மட்டும் செலுத்திட்டு அதை மறு அடகு வைக்க முடியும். ஆனால் தற்போது வட்டி அசல் ரெண்டையுமே செலுத்திட்டு அதற்கு பிறகு தான் நகையை மறு அடகு வைக்க முடியும். அதுவும் அடுத்த நாள் தான் வைக்க முடியும். இது இல்லாமல் இப்போது புதியதாக 9 கட்டுப்பாடுகளை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி வங்கிகள் மற்றும் நகைக்கடன் தரக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இந்த விதிகளை ஃபாலோ பண்ணுவாங்க. முதலில் லோன் டு வேல்யூ ரேஷியோ கேப், அதாவது தங்கத்தோட மதிப்பில் 75% மட்டும்தான் கடனாக வழங்கணும். நகைக்கடன் வழங்கக்கூடிய சில கம்பெனிஸ் 80%க்கும் மேலே கடன் கொடுக்குறாங்க. தெரிந்த முகங்கள், நண்பர்கள், ரெகுலர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 80%க்கும் மேலே கடனை கொடுத்துடுறாங்க. ஆனால் இனி அப்படி கொடுக்க முடியாது. உங்களோட நகை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா அதில் 75,000 ரூபாய்க்கு மட்டும்தான் நாம் கடன் வாங்க முடியும். அதே மாதிரி தங்கம் விலை இப்போது திடீர்னு உயருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக இன்றைக்கி 10,000 ரூபாய் வரைக்கும் உயர்ந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த வேல்யூவை வைத்து நகையை அடகு வைக்க முடியாது. அதாவது கடந்த 1 மாதத்தில் தங்கத்தினுடைய விலை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத சராசரியை பார்த்துட்டு தான் கடனை கொடுப்பாங்க. ரெண்டாவது, borrowers to provide proof of ownership. நகையோட உரிமையாளர்கள் இவங்க தான் அப்படிங்கிற அந்த உறுதிப்படுத்தப்பட்ட பில் உள்ளிட்ட ஆதாரங்களை கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். வெறுமனே போயிட்டு எல்லா இடத்துலும் நகையை அடகு வைக்க முடியாது. நகையை அடகு வைக்கிறதுக்கு அதனோட பில்லை கண்டிப்பாக காட்டணும். அந்த பில்லில் கடன் கேட்குறவங்களுடைய பெயர், முகவரி இதெல்லாம் இருக்கும். நகையுடைய விவரங்கள் அனைத்துமே கடன் பத்திரத்தில் இருக்கணும். தங்க நகை பற்றிய முழு விவரமும் அந்த கடன் ஆவணத்தில் கண்டிப்பாக இருக்கணும். மூன்றாவது, borrowers to get gold purity certificate from banks. வங்கிகள் தங்கத்தின் மீது கடன் வழங்கும்போது அந்த தங்க நகையோட தரத்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு தர சான்றிதழ் கண்டிப்பாக வேணும். நான்காவது, கோல்டு லோன் அவைலபிள் ஒன்லி அகெயின்ஸ்ட் எலிஜிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்டு. தங்க நகைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் மட்டும்தான் அடமானமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஐந்தாவது, லோன்ஸ் கேன் பி டேக்கன் எகெயின்ஸ்ட் சில்வர் ஆஸ் வெல். தங்க நகைகள் மாதிரி தனிநபர்கள் வெள்ளி நகைகள், வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் குறிப்பிட்ட வெள்ளி நாணயங்களுக்கு எதிராகவும் கடன்களை பெற முடியும். ஆறாவது, லோன் லிமிட். தனிநபர்கள் 1 கிலோ தங்க நகை வரைக்கும் மட்டும்தான் அடகு வைக்க முடியும். நாணயங்கள்னா 50 கிராம் வரைக்கும் மட்டும்தான் அடமானம் வைக்க முடியும். 22 கேரட் தங்கத்தோட அடிப்படையில் தான் மதிப்பை கணக்கீடு செய்யணும். தங்க பார்களை அடகு வைக்க முடியாது. ஏழாவது, கால்குலேஷன் ஆஃப் கோல்டு வேல்யூ ஃபார் லோன் அமௌண்ட். தங்க நகை கடன் வழங்குறவங்க 22 கேரட் தங்கத்தின் விலையை அடிப்படையாக கொண்டு தங்கத்தின் மதிப்பை கணக்கிடணும். 22 கேரட் தூய்மையை காட்டிலும் குறைவாக இருந்தது அப்படின்னா 22 கேரட் தங்கத்துக்கு சமமாக தங்கத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது உங்ககிட்ட 10 கிராம் 18 கேரட் தங்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். தற்போது 10 கிராம் 22 கேரட் தங்கத்தோட விலை 85,000 ரூபாய். எனவே இந்த 18 கேரட் தங்கத்தை வச்சு பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா 8.235 கிராம் 22 கேரட் தங்கத்தோட மதிப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு தான் கடன் வழங்குறவங்க அதை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எட்டாவது, த லோன் அக்ரிமெண்ட் வில் ஹாவ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். தங்க நகை கடன் வழங்குறவங்க அதற்கான ஒப்பந்தத்தில் அடமானமாக வைக்கப்பட்ட தங்கத்துடைய விவரம், மதிப்பு, ஏல நடைமுறை போன்றவற்றை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும்.
9வது ரிலீஸ் ஆஃப் கோல்டு கொலாட்ரல். அடகு வைக்கப்பட்ட தங்கத்துக்கான முழு தொகையையும் வாடிக்கையாளர்கள் செலுத்தின 7 நாட்களுக்குள்ள நகைகளை திருப்பி தரணும். தாமதமாகக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்குறவங்க 5000 ரூபாயை செலுத்தணும். ஆக இதெல்லாம் தான் தற்போது டிராஃப்டாக வெளியாகி இருக்கு. அதாவது அந்த வரைவு அறிக்கையில் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு தற்போது பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வரும்போது தங்க நகைகளை அடகு வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்போது லோன் ஆப்ஸ் எல்லாம் நம்பி மக்கள் போகிறதுக்கும் ஏமாந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நகைகளை தேவையான நேரத்தில் வைத்து பணமாக்க முடியாத ஒரு சூழல் மக்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. சரி, இப்போது நகைகளுக்கு பில் இல்லை அப்படிங்கிற போது நம்ம வேறு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பில் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இல்லை அப்படிங்கிற போது நகை அடகு கடைகள் உங்களோட நகையை எடுத்துக்க மாட்டாங்க. உதாரணமாக உங்ககிட்ட ஒரு 40 வருஷம் பழைய நகை இருக்கலாம். ஆனால் அதுக்கான பில் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் போகும். அதுக்கான பில் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அது அவசரத்துக்கு நம்ம அடகு வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நேரத்தில் சிக்கல் வரும். அந்த நேரத்தில் தான் ஆர்பிஐயோட இந்த வரைவு விதிகளில் சில சலுகைகள் கொண்டு வரப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அதன்படி சில டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் பழைய நகைகளை அடகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன்படி பார்த்தோன்னா கேஒய்சி ஆவணங்கள், உங்களோட அடையாளம் மற்றும் முகவரியை சரிபார்க்கறதுக்கான ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி மற்றும் சில பில்ஸ் மாதிரியான கேஒய்சி டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது டெக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸை, பில் இல்லாத நிலையில் அந்த தங்கம் உங்களுடையது தான் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ஃபார்மில் நீங்கள் வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். இந்த தங்கம் என்னுடையது தான், வேறொருத்தங்களோடது கிடையாது, மற்றவங்ககிட்டருந்து நான் அதை வாங்கலை, இது எனக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய விதமாக நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். 3வது தங்க மதிப்பீடு. கடன் வழங்குறவங்க உங்கள் தங்கத்தோட தூய்மை மற்றும் எடையை வந்து XRFன்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ் முறையை பயன்படுத்தி மதிப்பிடுவாங்க. இந்த மதிப்பீடு தங்கத்தோட மதிப்பை வந்து நிர்ணயிக்குது. சிலர் கைகளில் வைத்தே மதிப்பீடு செய்வாங்க. பொதுவாகவே கடன் வழங்குறவங்க ஆர்பிஐ வழிகாட்டுதல்களை பின்பற்றி தங்கத்தோட அந்த மதிப்பிடப்பட்ட மதிப்பில் 75% மட்டும்தான் கடன் வழங்குவாங்க. இதன் வழியாக நீங்கள் உங்களுடைய பில் இல்லாத நகைகளை பெறுவதற்கு ஏற்ற மாதிரியான சலுகைகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது திருட்டு நகைகளெல்லாம் அடமானம் வைக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நகைகளுடைய ரசீதுகளை வந்து கண்டிப்பாக சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அறிவுறுத்தி. அதே மாதிரி தங்க நகை கடனை புதுப்பிக்கிறதாக இருந்தாலும் சரி, டாப் அப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தங்க நகையோட மதிப்புக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த புதிய விதிமுறைகளுக்கு பொதுமக்கள் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நகை பட்டறைகளில் வாங்கின நகைகளுக்கு ஆதாரமே இருக்காது. அதே மாதிரி பல வருடத்துக்கு முன்பு வாங்கின நகைகளுக்கும் கூட பில்லெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த நகைகளை வாங்கினதுக்கு அப்புறமா பில்லை வந்து பல வருஷத்துக்கு யாரும் பாதுகாத்து வச்சிருக்கிறதே இல்லை. ஆக இப்படிப்பட்ட சூழலில் நகை வாங்கின பில்களை வந்து சமர்ப்பித்தால் மட்டும்தான் நகைக்கடன் அப்படிங்கிற ஒரு விதிமுறை பார்த்திங்கன்னா சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிரமத்தை வந்து கொடுத்துருக்கு. இப்போது வங்கிகளில் தங்களுடைய நகைகளை வைத்து கடன் வாங்க முடியாத ஒரு சூழலை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அதனால் மத்திய அரசு இந்த புதிய கட்டுப்பாடுகளை வந்து கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து மக்களால் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால் மத்திய அரசு இந்த புதிய கட்டுப்பாடுகளை வந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மக்கள் மற்றும் கட்சி தலைவர்கள் எல்லாம் தற்போது வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த புதிய கட்டுப்பாடுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.